வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 3/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:03, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று காலை 9:45 வரை, நவமி பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை, விஷாகம் பின்பு அனுஷம், யோகம் இன்று காலை 6:02 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 7:24 வரை, ரேவதி பின்பு அஸ்வினி. மேஷராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், புதுவிதமான முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும், திடீர் செலவுகள் உண்டாகும், மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், எதிர்காலத்தில் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும், குழப்பங்கள் தீரும், தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், பரணி சேமிப்புகள் குறையும், கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும், தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், மாற்றங்கள் உருவாகும், மேன்மையான நிலை ஏற்படும், கௌரவங்கள் உண்டாகும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும், பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும், ரோகிணி நினைத்தது நிறைவேறும், மிருகசிரீஷம் கௌரவங்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், ஆதாயங்கள் அதிகமாகும், எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள், வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், மேன்மையான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், திருவாதிரை ஆதாயங்கள் கூடும், புனர்பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும், பூசம் நிம்மதியான நாள், ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும், அலைச்சல்கள் கூடும், அனுகூலங்கள் உண்டாகும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், ஆதரவுகள் அதிகமாகும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் ஆதாயங்கள் கூடும், பூரம் நினைத்தது நிறைவேறும், உத்திரம் ஆதரவுகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும், இதிலும் நிதானமாக செயல்படவும், சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும், உழைப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் வெற்றிகள் கூடும், ஹஸ்தம் தேக்கநிலை நீங்கும், சித்திரை ஆதரவுகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள், மனதில் தன்னம்பிக்கை உருவாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சந்தோஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நிம்மதியான நாள், சுவாதி குழப்பங்கள் தீரும், சாகம் கவனமாக செயல்படவும். விருச்சிகராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள், தேக்கநிலை நீங்கும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், ஒத்துழைப்பான நிலை உண்டாகும், எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும், பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள், மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உற்சாகம் தேக்கநிலை நீங்கும், மனுஷம் சேமிப்புகள் கூடும்,
கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களை, மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும், பொருள் வரவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். பிரச்சனைகள் நீங்கும். சுபிட்சங்கள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் பொறுமையுடன் செயல்படவும். பூராடம் நெருக்கம் உண்டாகும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களை, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மற்ற ஊழியர்களினால் நிம்மதியான முடிவுகளும் கிடைக்கும். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆதாயங்கள் கூடும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தடைகள் விலகும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீன ராசி நேயர்களை, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பணியில் அலைச்சல்கள் கூடும். லாபமான நிலை உருவாகும். தேகநிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது. வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றங்கள் அடைவீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். உத்திரட்டாதி ஆர்வமான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.